Hello aspirants, welcome to Veranda Race channel. இப்போ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is about close test. So நிறைய பேர் வந்துட்டு எப்படி close test approach பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் கேட்டிருந்தீங்க. So I'm going to give you an idea where எப்படிலாம் approach பண்ணலாம் மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுக்க போறேன். அது இல்லாம இந்த செஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈஸியா எப்படி வந்து questions வந்து இருக்கும் அப்படின்ற லெவல்ஸை தான் கொண்டு வந்திருக்கேன். லைக் மாடரேட்டா இல்லைனா வந்து கொஞ்சம் வந்துட்டு டஃப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்காது. இந்த செஷன் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி சால்வ் பண்ண முடிகிற விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இதில் நிறைய க்ளூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் தட் இப்போ வெக்காப்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலுமே என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து க்ளோஸ் டெஸ்ட் அப்ரோச் பண்ணுற விதத்தை சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கம்ப்ளீட் செஷனை பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணுற ஐடியாஸ் வந்து நிறையா கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் டெஸ்ட்னு வரும்பொழுது நமக்கு எக்ஸாமில் டோட்டலாக வந்து 3 டைப்ஸாக வந்து பேப்பர் இருக்கலாம். ஸோ பேப்பரில் வந்து கிராமர் கொஷின்ஸ், க்ளோஸ், பேராஜம்பிள்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே சேர்த்து வரலாம். இது வந்து ஒரு டைப்னு சொல்லலாம். இன்னொரு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமர் கொஷின்ஸ், க்ளோஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஆஃப்டர் தட் தேர்ட் டைப் வில் பி கிராமர் கொஷின்ஸ், பேராஜம்பிள்ஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது ட்ரை டு ஸ்பிளிட் யோர் டைம். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் வந்து கிராமர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை பேராஜம்பிள்ஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனை அடுத்த 10 மினிட்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட் படி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல ரெண்டுமே இருக்குது. அதாவது வந்து க்ளோஸும் இருக்குது, பேராஜம்பிளும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆப்வியஸாக கிராமர் கொஷின் கம்மியாயிரும். ஸோ அங்கே வந்து 10 மினிட்ஸ் கிராமர் கொடுக்க வேண்டாம். 8 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா பாக்கி இருக்கிற விஷயத்துக்கு வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ கம்மிங் டு திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னும் பொழுது டைமை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ வாட் எவர் ஐம் சேயிங் at your residence. ஓகே. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் சி. அதுக்கப்புறம் தான் எக்ஸாமில் போடணும். ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 லைன்ஸ் நமக்கு க்ளோஸ் டெஸ்ட்டில் வரப்போகுது. ஓகேயா? ஸோ நார்மலாக ஹியூமன் பிரெயின் அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நீங்கள் படிக்கிறீங்கன்னா ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ணிடலாம். அப்படி இல்லை, ஸோ அந்த ப்ராக்டிஸை கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது நார்மலாக நீங்கள் ஒரு ரீடிங் கொடுத்த பிறகு செகண்ட் ரீடில் கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே அப்ளை பண்ணால் எல்லாமே அக்யூரேட்டாக ஆன்சர் போட முடியும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிராமர்னும் போது 1 மார்க்கு, க்ளோஸ்னும் பொழுது யூ ஆர் கெய்னிங் 5 மார்க்ஸ். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு பி ஒரு எஃபர்ட்ஸ் ஹேஸ் டு பி லிட்டில் பிக். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அந்த 5 லைன்ஸை வந்து படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். ஐம் நாட் சேயிங் தட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே பண்ணணும்னு சொல்லலை. கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் ஹேஸ் டு பி என்ன டென்ஸ் கேட்டிருக்காங்க ஆர் எங்கெங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்குது, அந்த பிளாங்க்ல என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் உட்காரும் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் வந்து ஒரு நவுன் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் அப்படி தான் ஃபில் பண்ணுன்ற ஐடியாஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தெரியலனாலுமே செஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அந்த மெத்தடை வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னும் பொழுது ஸ்டார்டிங்கில் மைட் பி யூல் டேக் அட்லீஸ்ட் 1.5 minutes ஓகே டு ரீட் 6 to 7 lines. பட் தென் அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 30 seconds கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அந்த கிளான்ஸில் ஓவர் வியூ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ செகண்ட் ரீடிங்கில் யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ இது வந்து இன்னொரு பெனிஃபிட் என்ன கொடுக்கும்னா இப்போ கொடுத்துருக்க பிளாங்க்ல வர வேண்டிய வேர்ட் கீழே பேராகிராஃப்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த மெத்தடுமே உங்களுக்கு அங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மெத்தட் ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே. ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெத்தட் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதை வந்துட்டு இப்போது சூப்பர் பேட்ச் செஷன்ஸ்லாம் வந்துட்டு ரிவ்யூஸ் வாஸ் பாசிட்டிவ். ஓகே. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் வாட்சிங் திஸ் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம், ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஹவ் கிவன் அ பேராகிராஃப். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே ரீட் பண்ணணும். ஸோ ட்ரை டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ எடுத்துகிட்டு சால்வ் பண்ண பிறகு என் கூட வந்து இங்கே கொஷின் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. சரி. ஸோ இங்கே வந்து ஐம் கோனா ரீட் இட் அண்ட் ஐம் கோனா சால்வ் இட். ஸோ நீங்கள் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டேஷ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், இல்லைனா வந்து ஸ்ட்ரேஞ்ச் இன் ஃபேக்ட் ஆர் ways of God. So you have a blank here. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ லைஃப் பற்றி வந்து நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ ஆஃப்ன்றது இட் இஸ் அ ப்ரிப்போசிஷன், ரைட்? அப்போ ப்ரிப்போசிஷன் இருக்குன்னா அது பக்கத்தில் நமக்கு ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கும் விச் இஸ் அ நவுன். பட் இங்கே டைப்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டைப்ஸ்ன்றதை நான் நவுன்னு சொல்லலாம். அப்போ இந்த நவுனுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ண முடியும்? ஓகே. ஸோ தட் இஸ் த கொஸ்டின். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கீழே இருக்க ஆப்ஷனில் அட்ஜெக்டிவ் இல்லாமல் வேறு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு எது அட்ஜெக்டிவாக இருக்கோ அது ஆன்சராக போட்டுடலாம். பட் என்ன ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னா எல்லாமே அட்ஜெக்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே அலீட் சொல்லியிருக்காங்க, இல்லை ஆம்ப்ளிஃபைட், வேரிட் ஆர் சிஸ்டமேட்டிக் விச் இஸ் ஆல் ஆர் ஃப்ரம்
வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா adjectiveல தான் வரும். ஸோ இங்கே eliteனா ஒரு விஷயத்தை அசோசியேட் பண்ணுறோம், ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், இல்லாட்டி வேரிட்னா வித்தியாசமாக இருக்க விஷயங்களை சொல்லலாம், சிஸ்டமேட்டிக்னா ப்ராப்பர் ரெகுலராக விஷயங்கள் நடக்குதுன்னு பொழுது சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டேஷ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பாசிபிள்ன்றது கான்டெக்ஸ்ட் இங்கே நமக்கு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவாக இருக்கும்பொழுது கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இங்கே என்ன போட முடியும்? It is obviously option 3 is possible because இங்க types ன்னு கொடுத்திருக்காங்க. various ன்னு சொன்னா நம்ம types, several ன்னு சொன்னா types, where you need a plural noun beside that. So அதை வச்சு சொல்ல முடியுது இங்க option 3 is possible. Okay, so next one. Okay, so next blank நமக்கு இங்க இருக்கு. So அப்போ நம்ம second and third sentence ரெண்டுத்தையும் சேர்த்து read பண்ணணும். So strange in fact are the ways of God. Okay, so strange இருக்கிறதுன்றது in fact வந்து அது ஒரு way of God. If a man is happy today, he may be dash unhappy the very next day. So இன்னைக்கு ஹாப்பியா இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, very next day they might be sad அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ஹாப்பின்னு சொன்னா வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்பின்னு சொல்லும் பொழுது ஹாப்பி பர்சன் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அப்போ ஹாப்பின்றத அட்ஜெக்டிவா நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்போ அன்ஹாப்பின்னு சொன்னாலுமே அட்ஜெக்டிவா ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்போ அதை குவாலிஃபை பண்ணி வரப்போற வேர்ட் என்னவா இருக்கும்? ஒரு அட்வர்பா இருக்க வாய்ப்பு. ஸோ அப்போ மே பீன்னு சொல்லியிருக்காங்க. மே இஸ் அ மோடல் வேர்ப், கரெக்டா? ஸோ மோடல் வேர்ப் பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ், வேர் பீல பேஸ் ஃபார்ம் என்னது? பி தான் நமக்கு. ஓகே, ஸோ பக்கத்தில் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன சொல்லலாம்? அன்ஹாப்பி இஸ் அ அட்ஜெக்டிவ். அப்போ கீழே பார்க்கும் பொழுது அட்வர்ப் வரும், குவாலிஃபை பண்ணி நம்ம பேசணும். அப்போ இங்கே அட்வர்ப் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே மேஜர், மோஸ்ட் இது ரெண்டுமே நம்ம அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அன்ஹாப்பியா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அட்வர்பா யூஸ் பண்ணும்பொழுது இங்க குவைட் ஆர் குவைட்லி, ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ குவைட் அப்படின்னும் பொழுது கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம். ஓகே, கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி யூ ஹவ் டன் இட்னு நம்ம சொல்லலாம். குவைட்னா சத்தமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவீங்க? அன்ஹாப்பியா இருக்காங்கன்னா குவைட் அன்ஹாப்பியா இருக்காங்கன்றத யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வர்ப் தான் யூஸ் பண்றீங்க, பட் ஆனா என்ன போட முடியும் அப்படின்றத செக் பண்ணி போடணும். ஸோ இங்க என்ன வரும் நமக்கு? option 1 will be the right answer. So உட்கார்ந்து ஒரு வேர்டுமே அப்ளை பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதை வச்சு ஆன்சர் சொல்லலாம். கான்டெக்ஸ்ட்டை ஒரு வாட்டி ரீட் பண்ணும்பொழுது யூ கேன் பிக் த ஆன்சர். ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா அந்த கேஸ்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 3 க்ளோஸ் பார்க்கும்பொழுதே ஐடியா கிடைக்கும். அந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் blank இங்கே இருக்கு. லெட்ஸ் கண்டினியூ. ஸோ சம் டேஷ் ஆர் பிளசன்ட் அண்ட் ஜாய்ஃபுல் while others are full of dash and pain. ஓகே, ஸோ இங்கே while யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன சொல்லலாம்? சம் dash are pleasant and joyful. அப்போ and சொல்லும்போது இட்ஸ் a coordinating conjunction where pleasantம் joyfulம் சேர்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் என்ன இருக்கு? சம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அப்போ ஒரு ப்ளூரல் நவுன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏதாச்சும் சிங்குலரா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ட்ரை டு எலிமினேட் இட். ஸோ இங்கே வந்து கஸ்டம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை டெண்டரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் ரிச்சுவல்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நார்மலாக கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஹேபிட்ஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வெக்காப் செஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ யூ கைஸ் ஆர் கோனா புட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கஸ்டம், ட்ரெடிஷன், ஹேபிட் இது மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து கமெண்ட்ல பாடுங்க. இந்த க்ளோஸ் டெஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுங்க. மூணுமே வேற வேற, ஆனால் என்னது அப்படின்றத போடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எதை அப்ளை பண்ண முடியும்? ஓகே, ஸோ சம்மன்னும் பொழுது ஆல்ரெடி என்ன மீன் பண்ணியிருக்காங்க? வேரியட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு முன்னாடி பேசியிருக்க அந்த வார்த்தை நமக்கு வரும் அப்படின்றது இங்கே தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, you have a blank here and you have a coordinating conjunction which is and here. அப்போ இங்கே பெயின்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெயின் ரிலேட் பண்ண மாதிரியே ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எக்கோஸ், பேத்தோஸ், எத்தோஸ் அண்ட் மைத்தோஸ். ஓகே, ஸோ அப்போ பேத்தோஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ட்ராஜடியை பற்றி பேசும்போது சொல்லலாம். எத்தோஸ் இஸ் சம் ஸ்பிரிட் ஒரு மித்துனாலே நம்ம ஒரு கதை ரிலேட் பண்ணி பேசுவோம். வேற செட் ஆஃப் பிலீஃப்ஸ் பற்றி பேசும்பொழுது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல பெயின் பற்றி பேசியிருக்காங்கன்னா அப்போ என்ன இருக்கும்? அதுக்கு முன்னாடி இருக்க சில சென்டென்சஸை ட்ரை டு ரிலேட் இட். while others are full of dash and pain. So what is possible? pathos and pain, which is நிறைய வந்து அவங்க ட்ராஜடிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் blank you have it here. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா த இருக்கு, த பக்கத்தில் you have a noun. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? It is adjective. So theன்றது it is a definite article. So definite articles பக்கத்துல
it can be singular countable nouns, plural countable nouns, or நீங்க வந்துட்டு uncountable இருக்கிற singular plural ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும் சரியா. பட் a and an நீங்க பாக்குறீங்க அப்படின்னா it is indefinite article where singular countable nouns மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். So all these are clues where நம்மளோட பேசிக்கா நம்ம படிக்கிற அந்த சாப்டர் வைஸ் செஷன்ஸ்ல கத்துக்கிற விஷயங்கள் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத தான் நான் சொல்றேன். வேற இங்க தேர்ன்னு சொல்லும்பொழுது you have time there which is a noun, so you need a adjective. Okay, so fifth question வந்து பார்க்கலாம். If at one time a person finds himself on top of the world, at the dash time he is depressed and downcast. Okay, so you have the article here. So the is a definite article which is given, so it is you should have a noun beside that. Okay, so the நம்மொழுது noun தேவை. So என்னென்ன nounலாம் யூஸ் பண்ணலாம்னா singular countable nouns, plural countable nouns or uncountable nounsமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு adjective தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இங்கே லாஸ்ட் இருக்கு, அதர் இருக்கு, மோஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ யூ ஹேவ் ஒன் டைம் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன நம்ம சொல்ல முடியும்? இட் இஸ் ஆப்வியஸ்லி அதர் டைம். ஸோ ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா செகண்ட்னு சொல்லலாம். அப்போ லாஸ்ட்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். பட் இங்கே ஒன் டைம்னு கொடுத்துருக்காங்க. A person finds himself on top of the world. At the other time he is depressed and downcast. So you have a contradictory statement. So அதையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் க்ளோஸ் டெஸ்ட் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் நாட் தட் இட் வில் பி வெரி டஃப், பட் கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை டு சால்வ் இட். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து எப்படி வந்து டிப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எவ்ரி டே ஃபார் அ ஹோல் இயர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹோலி மென், hermits, scholars and novels came and related to the priest their deeds of dash, and the priest in solemn council heard their comes. Okay, so till here you have the particular sentence. So சில டைம்ஸ் வந்து ரெண்டு இல்லைனா 3 blank கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 blank இருக்கிறதுனால உங்களால் அந்த சென்டென்ஸை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கீழே உள்ள சென்டென்ஸையும் படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஏன் அப்படி சொல்வேன்னா பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அங்கே என்ன ஆன்சர் வரும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ ஹேவ் ஆஃப் இயர் விச் இஸ் அ ப்ரிப்போசிஷன். ஸோ ஆப்வியஸாக பிசைட் தட் யூ கேன் யூஸ் அ நவுன் which is a prepositional object. ஸோ தேடும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே நவுனாக தான் கொடுத்துருக்காங்க. சேரிட்டி பண்ணுறீங்க, இல்லை கைண்ட்னஸாக இருக்கீங்க, ரொம்ப வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் இறங்கி செய்யும்போது சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கிறது சிம்பத்தினா அனுதாபம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்டெக்ஸ்டில் எவ்ரிடே ஹோல் இயர் ஆல் கைண்ட் ஆஃப் ஹோலி மென், ஹெர்மிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ரிலிஜியஸாக இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் அவங்களெல்லாம் வந்து ரிலேட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, ஸ்காலர்ஸ் இல்லை நோபல் came and related to the priest their deeds of dash and the priest in solemn. ஸோ இங்கே வந்து என்ன போட முடியும்? இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கேயே யூ கேனாட் ஃப்ரீஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை பற்றி தான் பேசி கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரீடிங் நான் பண்ண சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது இங்கே ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன சொல்லலாம், இங்கே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சேரிட்டியை பற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. decided that one who seemed to be the greatest lover of dash was a rich man who had and that very year given all his dash to the poor. ஸோ ஆப்வியஸாக அவங்க வெல்த் இல்லைனா ஏதாவது காசு வச்சுருந்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? சேரிட்டி பண்ணுறோன்னு சொல்லுவோமா? ஸோ இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வேற இங்கே நவுன் வரும்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர்ன்றது தெரியும். சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லாமே நவுனாக இருக்கலாம், பட் இந்த மைல்ட் டிஃப்ரென்ஸ் தட் யூ ஹேவ் இன் த பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஃபர்தராக ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் blank யூ ஹேவ் இட் இயர். ஸோ ஆப்வியஸாக இங்கேயும் ஆஃப் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு நவுன் தான் நமக்கு தேவைன்னு தெரியும். சரி, ஸோ இங்கே வந்து டெஸ்டியூட், மணி லெஸ்ஸாக இருக்குது, இல்லை மேன் கைண்ட் ஆர் விமன். பட் இங்கே சொல்லும் பொழுது என்ன விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அட் லாஸ்ட் தே டிசைடட் தட் ஒன் ஹூ சீம் டு பி த கிரேட்டஸ்ட் லவர் ஆஃப் டேஷ் வாஸ் அ ரிச் மேன் ஹூ ஹேட் தட் வெரி இயர் கிவன் ஆல் இஸ் டேஷ் டு த புவர். ஸோ வாட் ஹீ வுட் ஹவ் டன். ஸோ அதுதான் நமக்கு அவர் வந்து ரிச்சாக இருக்காருன்னும் பொழுது அவரோட வெல்த்தை தான் கொடுத்துருப்பாரு. யாருக்கு கொடுத்துருப்பாரு? டு அ ஹியூமன், ரைட்? அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன சொல்லலாம்? ஒரு ஹியூமனை ரிலேட் பண்ணுறாங்க ஆன் த ஹோல் அப்படின்னும் பொழுது இட் கேனாட் பி அ விமன். ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஜெண்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் mankind. So the greatest lover of mankind இருக்கிறதுனால that rich person வந்து he has given his amount or அவர் என்ன வேணாலும் கொடுத்து சேரிட்டியில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் யூ ஹேவ் வெல்த், எனர்ஜி, டைம் அண்ட் லைஃப். ஸோ வாட் இஸ் பாசிபிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் his dash.
ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண முடியும்? ஹிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத பார்க்கணும். ஹிஸ்ன்னு சொல்லும் பொழுது ஓகே, ஸோ பொசசிவ் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பொசசிவ் கேஸில் யூஸ் பண்ணுறோம், பட் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஹிஸ்ஸை வந்து யூ கேன் சே தட் இட் இஸ் அ ப்ரொனவுன், ஓகே, அண்ட் இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஆஸ் அ adjective. ஸோ எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இட் இஸ் ஹிஸ் பென் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இங்கே பென்ன்றது இட் இஸ் அ நவுன், ஹிஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் அ adjective. ஸோ ஹிஸ் பென். ஓகே, ஸோ இட் இஸ் ஹர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஹர்ஸ்ன்ற இடத்துல இங்கே ஹிஸ்ன்றது தான் சொல்லுவோம். எஸ்லாம் கூட ஆட் பண்ணி சொல்ல மாட்டோம். ஸோ நார்மலாக இட் இஸ் ஹர்ஸ்ன்ற மாதிரி இட் இஸ் ஹிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ கரெக்ட் சென்டென்ஸ். இட் இஸ் ஹிஸ். ஸோ அப்போ ஹிஸ்ன்றத நான் ப்ரொனவுனாகவும் யூஸ் பண்ணலாம், நான் ஒரு அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சொல்லும் பொழுது ஆல் ஹிஸ் டேஷ் டு இஸ் புவர். ஸோ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூ நீட் அ நவுன் பிசைட் தட். அப்போ வெல்த் இருக்கு, எனர்ஜி, டைம், லைஃப். ஸோ ஆக்சுவலி அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு மேன் கைண்டுன்னு சொல்லும் பொழுது கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தே கேவ் him the plate of gold. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்? கோல்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது இட் இஸ் ஆப்வியஸ்லி வெல்த். ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ண சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ஐ ஆஸ்க்ட் யூ டு கண்டினியூ வித் லைக் சால்விங் த ஆன்சர்ஸ். ஸோ அதனால தான் ரீட் பண்ணதுனால இந்த ஐடியாஸ் நமக்கு கிடைக்குது. அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரீட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா யூ கேன் ப்ரிடிக்ட் யுவர் ஆன்சர்ஸ், பட் யூ கேனாட் கம் டு அ ப்ராப்பர் கன்க்ளூஷன். ஸோ அதுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணணும், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ தே கேவ் him the plate of gold, but when he took it in his hand, it returned into dash lead. அப்போ into. ஸோ into is what preposition? நமக்கு என்ன ரீசன்காக யூஸ் பண்ணுவோம்? when something is in movement we use into, சரியா? ப்ரிப்போசிஷனில் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா she entered into the hall, வேர் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அவங்க உள்ளே வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க உள்ளே இருந்தாங்கன்னு நான் சொல்லலை, உள்ளே வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது into, வேர் அது பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது we need a noun which is lead. ஓகே, ஸோ அப்போ என்ன போட முடியும்? நவுன் ஆல்ரெடி இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸாக இருக்காங்க, வேல்யூபிளாக இருக்காங்க. அப்போ turned into என்னவா இருப்பாங்க? இங்கே சொல்லும் பொழுது so they gave him the plate of gold, but, so positive, but when he took it in his hand it turned into worthless, which is option 3. ஸோ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அப்படின்ற கன்ஜங்ஷன் பக்கத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் அ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன் டாப், வேறு அதை கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்கிறோம். ஸோ இட் டர்ன் இன்டு வர்த்லெஸ் லீடாக மாறிடுச்சு. தாட் when he dropped it on the floor to his dash and it became gold again. ஸோ இந்த சென்டென்ஸோட கண்டினியூவேஷன் தெரிஞ்சாதான் அங்கே லிங்க் பண்ண முடியும். ஸோ கிராமர் ரூல்ஸுமே ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் வந்து கீழே உள்ள சென்டென்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற வச்சுமே யூ கேன் ப்ரிடிக்ட் யுவர் ஆன்சர்ஸ். யூ ஹாவ் அ blank here. ஸோ இங்கே என்ன நம்ம சொல்ல முடியும்? கன்ஃபியூஷன், ஹாப்பினஸ், அட்மைரேஷன் ஆர் அமேஸ்மெண்ட். ஸோ குழப்பம் சொல்லலாம், சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ வாட் யூ ஆர் சீயிங் அண்ட் அட்மைரிங்னும் பொழுது அட்ராக்ட் ஆகிற விஷயங்களை பற்றி பேசலாம். அமேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரொம்ப ஷாக் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஸோ சம்திங் விச் இஸ் குட் அப்படின்னும் பொழுது இங்கே வந்துட்டு when it dropped it on the floor to his amazement it became gold again. ஸோ ஆப்வியஸாக அது டப்புன்னு திருப்பி கோல்டாக மாறும்பொழுது நீங்கள் ஷாக் தான் ஆவீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு க்ளோஸ் டெஸ்ட் we have done. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 4 will be the right answer. ஓகே, ஸோ தேர்ட் க்ளோஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் வந்துட்டு அப்கிரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் என்ன சொல்கிறது, சென்டென்சஸ் மோர் ஆல்சோ இயர். ஸோ வேறு இதை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை டு சால்வ் இட், அதுக்கப்புறம் வந்து எப்படின்ற ஐடியா பார்க்கலாம். ஓகே, ஸோ சைல்ட்ஹுட் இஸ் டைம் when there are dash responsibilities. ஓகே, ஸோ நார்மலாக தேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இயர் யூஸ் பண்ணுறாங்கன்னா சப்ஜெக்ட் எங்கே வரும்? பின்னாடி தான் வரும். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற வேர்பு தான் இந்த ஆர். ஓகே, ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டின்றத வந்து நான் நவுன்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ண முடியும்? ஒரு அட்ஜெக்டிவ் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? சரி, ஸோ இங்கே ஃபியூ இருக்குது, மோர் இருக்குது, மெனி இருக்குது, லிட்டில் இருக்குது, சரியா? ஸோ லிட்டில்னா கம்மி, மெனினா அதிகம், மோர்னாலும் அதிகம், ஃபியூனா கம்மி. பட் இங்கே கான்டெக்ட்ல நமக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வேணுமா, நெகட்டிவ் வேர்டு வேணுமா, என்ன வேணும்னு பார்க்கலாம். ஸோ சைல்டு இஸ் அ டைம் when there are dash responsibility to make life difficult. அப்போ டிஃபிகல்ட் ஆக்குது அப்படின்னும் பொழுது என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 1 தான் சொல்ல முடியும், which is few responsibilities to make life difficult. புரியுதா? ஸோ எப்படி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, வேர் இட் இஸ் லைக் மேக்கிங் லைஃப் டிஃபிகல்ட்ன்றதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். So if a child dash good parents, அப்போ a child
fine. So if என்ற கண்டிஷனும் இருக்கு. So he is fed இல்ல looked dash and loved whatever he may do. So என்ன யூஸ் பண்ணலாங்க? has இருக்கு, will have இருக்கு, had இருக்கு. So கண்டிப்பா a child பக்கத்துல have நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா a child நம்ம பொழுது ஒருத்தரை தான் நம்ம குறிக்கிறோம், வேற நம்ம plural verb அங்க யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் you have has. So has ன்னு சொன்னா ஒரு விஷயம் பொசஸ் பண்ணும்பொழுது சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க? குட் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ப்னு பொழுது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இட் டசன்ட் டிஃபைன் ஆக்ஷன், இட் டசன்ட் டிஃபைன் நாட் ஓன்லி அன் ஆக்ஷன் பட் ஆல்சோ இட் டிஃபைன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் அ பர்சன். ஓகே, ஸோ ஸ்டேட் ஆர் கண்டிஷன் ஆஃப் அ பர்சன். அண்ட் வேர்ப்னு பொழுது அவங்களுடைய பொசஷன் பற்றியும் சொல்லும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்ம கிளாஸில் பார்க்குற அதே எக்ஸாம்பிள், ஷீ பிளேஸ் கிட்டார்னா ஆக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸ்டேட் ஒரு கண்டிஷன்னா ஷீ இஸ் ஸ்லீப்பிங்னு சொன்னால் இஸ் சொல்லுவோம். இல்லை ஷீ இஸ் அ டாக்டர்னு சொன்னால் அவங்க என்ன நிலையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதை சொல்லலாம். பொசஷன் பொழுது ஹீ ஹேஸ் அ கார்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வேர்ப் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை? ஒரு சிங்குலர் வேர்ப் தேவை. ஸோ அப்போ சிங்குலர் வேர்ப் தேவைன்னும் பொழுது என்ன சொல்ல முடியும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 1. ஸோ அப்போ இஃப் அ சைல்ட் ஹேஸ் குட் பேரண்ட்ஸ் இருந்தா இஸ் ஃபெட் இல்லை லுக்ட் டேஷ் அண்ட் லவ்ட். அப்போ ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, லவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லுக்ட் வாட்? ஸோ என்ன நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஓகே, ஸோ ஓவர் ஹியர் லெட்ஸ் see. So இங்க looked dash and loved whatever he may do. So looked after, look around, look at, look up. Okay, so இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஒருத்தவங்களை பார்த்து அவங்க எப்படி வளரணும், அவங்கள வந்து க்ரோ பண்றது அப்படின்னு சொல்லலாம். லுக் அரவுண்ட், யூ ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் தான் பாசிபிள். லுக் அட்னா லுக் அட் மீ, ஸோ என்ன பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம லுக் அட்ன்ற அந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லுக் அப்னா மேலே பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன போட முடியும்? ஸோ இங்கே வந்துட்டு அவங்க குட் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா இஸ் ஃபெட். ஓகே, ஸோ அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறது இதெல்லாம் பார்க்குறோம். இல்லை லுக்ட் ஆஃப்டர் அண்ட் லவ்ட். ஓகே, ஸோ என்ன ஃப்ரேஸ் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும்னு பாருங்க. ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படியே கனெக்ட் ஆகுது. இட் இஸ் இம்ப்ராபபிள் தட் ஹீ வில் எவர் அகேன் இன் இஸ் லைஃப் டேஷ் அண்ட் கிவன் so much without having to do anything dash in return. Okay, so what is possible here? ஸோ இங்கே வந்து கிவன்ன்றது V3 ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிவ்னு சொல்லலாம். ஓகே, பாஸ்டில் சொல்கிறீங்கன்னா கேவ்னு சொல்லலாம். அடுத்து V3ல சொல்கிறீங்கன்னா அதை கிவன்னு சொல்லலாம். சரி, அப்போ V3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நார்மலாக நமக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்பில் பி இருக்குது, இஸ் இருக்குது, ஹேஸ் இருக்குது, இல்லை ஆர் இருக்குது. ஸோ இந்த இஸ்ஸும் ஆரும் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா? ஹீ வில் எவர் அகேன் இன் இஸ் லைஃப். ஸோ அப்போது கண்டிப்பாக இது ரெண்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஹேஸுமே அதான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ என்ன சொல்ல முடியும்? Okay, so it is improbable that he will ever again in his life be given so much without having to do anything, which is option 1 தான் நமக்கு பாசிபிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்ன விஷயம் அங்கே கன்வே ஆகுது அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சு பாருங்க. அப்போ தான் நம்ம ஆன்சர்ஸை போட முடியும். ஸோ இங்கே ஹீ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, so much without having to do anything. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் இன் ரிட்டர்ன். ஸோ ஆப்வியஸாக நமக்கு ஆப்ஷனே பார்க்கலனாலுமே நமக்கு நல்லா தெரியும் நம்ம திருப்பி கொடுக்குறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து இன் ரிட்டர்ன் நம்ம பொழுது ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயத்த குறித்து பேசுறீங்கன்னும் பொழுது, ஸோ ஸ்டடி ஆஃப் சம்திங் அப்படின்னும் பொழுது தான் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த விஷயம் மாதிரியே இன்னொரு விஷயம் பண்ணுறோம் பொழுது யூஸ் பண்ணலாம். ஃபார்ன்னு சொன்னால் இதுக்காக அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். டூன்னு சொல்லும் பொழுது இதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாருக்கும் டூ கிளாஷ் இருக்கும். ஸோ அதனால அதையும் கிளியர் ஆக்கிறதுக்காக I've told you. Okay, so in addition, life is always dash new things to the child. So அந்த இடத்துல you don't have any blank. So in addition பார்த்தீங்கன்னா life always dash new things to child. சரி, ஸோ இங்கே டிஸ்பிளேயிங் இல்லை ப்ரெசென்டிங், டொனேட்டிங், கிராண்டிங். ஸோ நார்மலாக டிஸ்பிளே பண்ணுறோன்னா ஏதோ ஒரு விஷயத்த காமிக்கிறோன்னு சொல்லலாம். ப்ரெசென்ட்னா என்ன அது வந்துட்டு டிபெக்ட் பண்ணுது, என்ன கொண்டு வருதுன்னு சொல்லலாம். டொனேட்னா நம்ம நார்மலாக கேஷ் ரிலேட் பண்ணலாம். கிராண்ட்னும் பொழுதும் நமக்கு ஏதாவது சலுகை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதை பற்றி பேசல, லைஃப் பற்றி பேசுகிறாங்க. லைஃப் என்ன பண்ணுது? இஸ் ஆல்வேஸ் டேஷ் நியூ திங்ஸ் டு த சைல்ட். ஸோ இட் இஸ் ப்ரெசென்டிங், புதுசாக புது விஷயங்களை கொண்டு வருதுன்னும் பொழுது ஆப்ஷன் 2. ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே போட முடியும். சரியா? ஸோ எல்லாமே அட்ஜெக்டிவாக இங்கே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்வேஸ் இஸ் அ அட்வர்ப், வேர் அட்ஜெக்டிவாக இங்கே யூஸ் பண்ண முடியும். பட்
கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா presenting மட்டும் தான் சொல்ல முடியும் சரியா okay so next one so a child finds dash in playing in the rain or in snow so child finds what so pressure pleasure pain progress அப்போ வந்து இது வந்து நெகட்டிவ் வேர்ட் இதுவுமே நெகட்டிவ்னு சொல்லலாம் pleasure is a positive progress is a positive so மழையில் நனைறதுன்றது சைல்டுக்கு வந்து is a negative criteria-வா இல்ல what it thinks it's not pressure or pain so it is something which is அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் so it is a pleasure for me to do this for you எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்ப இங்க என்ன நம்ம யூஸ் பண்ண முடியும் obviously option 2 நம்ம யூஸ் பண்ண முடியும் which is B okay in playing in the rain or in a snow so his first visit dash the seaside is a marvelous adventure so seaside போனது first visitன்றது it was a marvelous adventure trip அப்படினு சொல்றாங்க okay so அங்க என்ன யூஸ் பண்ண முடியும் preposition for இருக்கு in இருக்கு on and to okay so for நம்மொழுது ஒரு விஷயத்துக்காக நீங்க பண்றீங்க நம்ம தமிழாக்கத்துல சொல்லி கொடுத்திருந்தேன் in நம்மொழுது ஆல்ரெடி நீங்க உள்ள இருக்கீங்க அப்படி நம்மொழுது சொல்லலாம் on நம்மொழுது surface touch பண்ணிருக்கணும் but then it is on top நம்மொழுது யூஸ் பண்ணலாம் to ன்னு சொன்னா இவங்களுக்கு பண்றோம் அப்படினு சொல்லலாம் அப்ப இங்க வந்து his first visit to seaside அதாவது நம்ம போறோம் இல்லாட்டி யாருக்கு கொடுக்குறோம் அப்படினும்போது என்ன யூஸ் பண்ணலாம் to ன்ற preposition so option 4 will be the right answer so பார்த்து for or to ன்றதுல clash ஆகாம யூஸ் பண்ணுங்க தமிழாக்கத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா okay so till here we have done so next one so 9th question but a child as is pains so he is not so free to do as he wishes or child ku vande he has lot of pains okay ya so anala vande he is not allowed to do anything like as he wishes okay so enna yosikramo avanga desires badi panna vidala nu solranga so he is continually being dash not to do things or is being dash okay so appo ரெண்டு இடம் பாத்தீங்கன்னா being ன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க இப்போ இந்த இடத்துல active to passive voice convert பண்றோம் அப்படினும் பொழுது is plus v1 ing or are plus v1 ing யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினு வெச்சுக்கோங்க ஓகேயா so it can be in present or நீங்க was where கூட யூஸ் பண்ணலாம் இத passive கன்வர்ட் பண்றீங்க அப்படினும் பொழுது according to the object the verb will be there is இல்லனா are யூஸ் பண்ணுவோம் plus being plus v3 யூஸ் பண்ணுவோம் சரியா so அப்பதான் அத passive voice ன்னு சொல்லலாம் so இங்க வந்து being பாக்கும்போது நீங்க அத passive இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கலாம் சரியா அப்ப he is not so free to do so he wishes he is continually being dash not to do things அப்ப you need a v3 form here and you need a v3 form here so ரெண்டுமே சேர்த்து சால்வ் பண்ணலாம் so இங்க or கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க restricted forbidden told or ordered இங்க இருக்கிற ஆப்ஷன் so next பாத்தீங்கன்னா punished disturbed beaten or penalized okay சரி so எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் so இதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்றத வெச்சு தான் you can determine the answer so his life is therefore not perfectly happy so something has happened which is a negative case அப்போ என்னவா இருக்கும் இதுக்கு முன்னாடி he has lot of pains ன்னு சொல்லிட்டாங்க he is not left free like அவங்க wish படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்ப continuously being dash and not to do things or is being punished ன்னு சொல்லலாம் but 10th option punished ன்னு எடுத்தீங்கன்னா 9thமே நெகட்டிவா தான் சொல்ல முடியும் அப்ப என்ன சொல்ல முடியும் இங்க he is continually being told not to do things so நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்றோம் ஓகேயா சோ அப்போ இங்க நம்ம ஆப்ஷன் 3 தான் போட முடியும் சோ அவங்க கிட்ட சொல்லி இருக்கோம் and அவங்கள நம்ம பனிஷ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ சில இடத்துல வந்து எல்லா ஆப்ஷனையுமே வந்து அப்படியே சால்வ் பண்ண முடியாது ஓகேயா சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चनயுமே சேர்த்து சால்வ் பண்ற மாதிரி பிளான் பண்ணனும் அப்ப இன்னுமே நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும் சோ நான் 3 லெவல்ஸுமே ஏன் கொண்டு வந்தேனா கொஞ்சம் சென்டென்ஸ் இருந்தா எப்படி ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்து கொஞ்சம் அப்கிரேட் ஆனா எப்படி அதை நம்ம ரீட் பண்றோம் அப்படினா கொஞ்சம் ஈஸியான வே தான் வந்து க்ளோஸ் டெஸ்ட்ல நம்ம இன்னைக்கு செஷன்ல பாத்துறோம் சோ இதே மாதிரி क्वेश्चंस ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை டு சால்வ் இட் சொன்ன மெத்தட வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க அதுல இருக்கிற ரிசல்ட்ஸ் ஓகே சோ உங்ககிட்ட ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குனா ப்ளீஸ் புட் இட் இன் தி கமெண்ட் ஓகே சோ இன்னும் நிறைய क्वेश्चंस ஓட மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் செஷன் ஹேவ் a very great day thank you